பசுமையான காட்டின் இதயத்தில் விலங்குகள் தங்கள் பெரிய திருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருந்தன. ஆனால் லியோ என்ற ஒரு சிங்கம் மட்டும் சிரிக்கவில்லை. அவன் இன்னும் ஏதோ ஒன்றை விரும்பினான். ஒரு சாகசத்தை. ஒற்றுமையின் கண்ணாடி கல் திருடப்பட்ட போது லியோவும் அவன் நண்பர்களான குரங்கு மியா, ஆமை தாரா, மீன் கொத்தி கவி ஆகியோரும் அதை தேடி புறப்பட்டனர். ஆற்றின் அருகில் அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டனர். ஆனால் இருளில் மறைவில் ஒளி வீசும் ஓநாயின் கண்கள் அவற்றை பார்த்து கொண்டிருந்தன. அவர்கள் வெப்பமான பாலைவனத்தை கடந்தனர். லியோ சோர்ந்து போனான். ஆனால் தாரா தனது ஒட்டினால் அவனுக்கு நிழல் கொடுத்தாள். மியா ஒரு புதிரை தீர்த்தாள். பின்னர் பாலைவனம் ரகசிய ஓய்விடத்தை காட்டியது. அவர்கள் பின்தொடர்ந்த தடங்கள் ஓநாய்க்கு மிக பெரியதாக இருந்தது. மலை அவர்கள் வலிமையை சோதித்தது. லியோ மியாவை பாதுகாப்பாக இழுத்தான். கவி மேலே சுற்றி கொண்டிருந்தான். தாரா ஒருபோதும் கைவிடவில்லை. சிகரத்தில் மந்திர மாயைகள் அவர்களை கவர்ந்தன. ஆனால் அவர்கள் தங்கள் பணியை நினைவுபடுத்திக் கொண்டு ஏற்றத்தை தொடர்ந்தனர். இருண்ட காடு விசித்திரமான கொடிகளும் ஒளி வீசும் கண்களும் நிரம்பியிருந்தது. கவி வாவுவால்களால் பிடிக்கப்பட்டான். ஆனால் அவன் நண்பர்கள் அவனை மீட்டனர். அந்த ஓநாய் எதிரியாக அல்லாமல் நண்பனாக முன்னே வந்தான். இறுதியாக அவர்கள் பெரும் பாம்பை கண்டனர். அவன் கண்ணாடி கல்லை காக்கிறான். லியோ கர்ஜித்தான். மியா பாய்ந்தாள். கவி பாம்பின் கண்களை மறைத்தான். தாரா கல்லை விடுவித்தாள். ஓநாய் லியோவுடன் சேர்ந்து போரிட்டான். அவர்கள் ஒன்றிணைந்து பாம்பை வென்றனர். ஒற்றுமையின் கல் மீண்டும் ஒளிர்ந்தது. காடு பாதுகாப்பானது. லியோ, மியா, தாரா, கவி, ஓநாய் ஆகியோர் வீரர்களாக திரும்பினர். திருவிழா முந்தையதை விட இன்னும் பிரகாசித்தது. ஏனெனில் உண்மையான வலிமை நட்பிலிருந்து வருகிறது.